அத்தியாயம் 2 ஸ்லோகம் 43 பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனா, இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவனுடைய லட்சியம் என்னவா இருக்கும்? ஒரே லட்சியமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி உறுதியற்ற லட்சியங்களோட நிறைய டைரக்ஷன்ஸில் இருக்கிறவன் கண்டிப்பாக கிருஷ்ண உணர்வில் இருக்க முடியாது. அவனுடைய லட்சியம் அப்படிங்கிறது திசை மாறி போயிட்டு இருக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்ல வராரு. ஸோ நாம் செய்கிற செயலில் கிருஷ்ண உணர்வோடு செய்யணும். எப்படி? நன்மை தீமை அப்படின்ற ஒரு வாக்குவாதமோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ கொடுக்காம சமநிலையோட, இது ஒரு செயல், அதற்கான நன்மையோ தீமையோ இரட்டைத்தன்மையை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்ல வராரு. அத்தியாயம் 2 ஸ்லோகம் 43 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரு, பார்த்தனே, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் என்ன நினச்சி என்னை கும்பிட வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ இறைவனை கும்பிட்ட அப்படின்னா உனக்கு ஸ்வர்கலோகம் கிடைக்கும். அங்கே உனக்கு பொருள் பொன் எல்லாமே கிடைக்கும். ஸோ வாழும்போதும் பொன் பொருளோடு வாழணும். சொர்க்கலோகத்துக்கும் போகணுன்னா நீ கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி மனநிலையில் வாழ்கிறவங்க உண்மையான பக்தி கிடையாது. ஸோ அவங்க சொர்க்கமே போனாலும் அது முக்தி பேர் கிடையாது. அவங்க என்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்போ எதுதான் இறைவனுடைய அந்த கிருஷ்ணர்கிட்ட நம்மளை நெருங்கி கொண்டு போகக்கூடிய பக்தி அப்படின்றது என்னவாக இருக்கணும்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ என்னை விட்டுட்டு நீ இந்த சிற்றின்பத்துக்குள்ளே தான் நீ சுற்றிட்டு இருப்ப அப்படின்னா, எவ்வளோ நாளும் நீ சுற்றிட்டே இரு, திரும்ப திரும்ப பிறந்துட்டே இரு, ஆடையை மட்டும் மாற்றிக்கிட்டே அடுத்த ஜென்மம் எடுத்துகிட்டே இரு, இப்போ நீ என்கிட்ட வருவியோ அப்போ வா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைக்கிள்குள்ளே சுத்தாமல் எவன் ஒருவன் உண்மையான பக்தி என்ன, ஞானம் என்ன, இறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன்கிட்ட போகிறானோ அதுதான் சரின்னு